என்ன கலை எங்களெல்லாம் பார்த்தா பைத்தியக்காரனாகவே இருக்குல்ல. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஒரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்குன்னு பாருங்களேன். இதில் நான் ஏன் அப்படி கேட்குறேன்னா, அதுவும் கலையை பார்த்து ஏன் அப்படி கேட்குறேன்னா, கலை வந்து நம்மளாம் பைத்தியக்காரனாக நினச்சிட்ருக்காங்க. அதாவது நம்மளாம் வந்து வெளியில் இருக்கிற வியூவர்ஸ் வந்து நம்மளாம் பைத்தியக்காரன் நினச்சிட்ருக்காருன்னு நினைக்கிறேன். அதாவது பிக் பாஸ் வந்து ஒரு விஷயத்தை கேட்குறாரு, இங்கே யார் யாரும் வந்து ஃபுல் பொட்டன்ஷியல் காமிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி கேட்கும்போது நான் தான் காமிச்சேன்னு சொல்லிட்டு ஒரு இதில் உட்காரும்போது, நீ என்னடா பண்ண 21 நாளாக, நீ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்க அப்படிங்கிறது தான் கேட்க தோணுது. அதான் இன்னுமே சிரிப்பாக தான் இருந்துச்சு அந்த ப்ரோமோ பார்க்கும்போது. ஒன்றுமே இல்லை நண்பர்களே, வாரம் வந்து யார் பெஸ்ட்டு யார் ஒஸ்ட்டுங்கிறத வந்து அங்கே இருக்கிற கண்டஸ்டண்ட்டை வந்து பேச வைப்பாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்கே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு பிடித்தவர்களை மட்டும் சொல்லுவாங்க, பிடிக்காதவங்க சொல்லாமல் இந்த மாதிரி வந்து பெஸ்ட்டுக்கு வந்து பிடிச்சவங்களையும் ஒஸ்ட்டுக்கு வந்து பிடிக்காதவங்களையும் சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த வாரம் வந்து பிக் பாஸே கொந்தளிச்சிட்டாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து உங்களை ஏஞ்சிக்கு சொல்ல சொன்னால் நீங்கள் திரும்ப திரும்ப குறிப்பிட்ட ஆளுங்களை தான் சொல்ல போகிறீங்க. பெஸ்ட்டுக்கு உங்களை பிடிச்சவங்களையும் ஒஸ்ட்டுக்கு உங்களை பிடிக்காதான் சொல்ல போகிறீங்க. அதனால் நீங்களே உங்கள் மனசாட்சிப்படி இந்த டைம் வந்து ரிவ்யூ பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து ரிவ்யூ பண்ணுங்கள், உங்களை நீங்களே ரிவ்யூ பண்ணிக்கோங்க. மனசாட்சிப்படி இங்கே யார் உங்களோட ஃபுல் பொட்டென்ஷியல் காமிச்சு உங்களோட ஃபுல் 100% உங்களோட எஃபர்ட் போட்டு இது வரைக்கும் கேம் ஆடி இருக்கீங்களோ அவங்க எல்லாம் ரைட் சைடும், நான் இதெல்லாம் ஆடலைப்பா, நான் இது வரைக்கும் என்னோடய ஃபுல் திறமையை காமிக்கல, என்னோடய ஃபுல் பொட்டென்ஷியலை காமிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்கலாம் வந்து லெஃப்ட் சைடு உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ என்ன நடக்கும்னா, நான் என்ன எதிர்பார்த்தேன்னா வச்சுங்களேன், இந்த சைடு வாட்டர் மெலானு, நம்மளோட விஜய் பார்வதி, கனி, எஃப்ஜே இந்த கேங்லாம் இருக்கும், இந்த சபரி இவனுங்களாம் இருக்கான்னு சொல்லி பார்த்தா இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, விஜய் பார்வதி இது வரைக்கும் 21 நாளாக என் ஃபுல் பொட்டென்ஷியல் காமிச்சு என்னோட ஃபுல் இது வந்து இது வரைக்கும் காமிச்சு நான் கேம் ஆடலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு லெஃப்ட் சைடில் உட்காடுறாங்க. என்னடா இது ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தா, இதுக்கு எல்லாத்துக்கும் காமெடி பண்ணுற மாதிரி ஒரு காமெடி பீஸ் வந்து நான் ஃபுல் பொட்டன்ஷியல் காமிச்சு இது வரைக்கும் கேம் ஆடுன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தா, அதை பார்த்தாலே சிரிப்பு அடக்க முடியல. யார் கலையரசங்க சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு நீ வந்த, என்ன ஷோ நடக்குது, என்ன புரிதல்லே தெரியாமல் நீ பாட்டு ஒரு ஓரமாக ஒரு மூலையில் உட்காந்துட்டு ஒரு இதுலேயே பேசலை, டாஸ்க் ஒழுங்காடலை, ஒரு டம்மி பாவமாக உட்காந்துருக்க. நீ போயிட்டு நான் ஃபுல் பொட்டன்ஷியல் காமிச்சேனா அப்படின்னா உன்னோட சரக்குங்கிறது ஒரு நாளில் தீர்ந்துச்சு அப்படின்னு தானே அர்த்தம். இதில் யார் நான் இது வரைக்கும் ஃபுல் பொட்டன்ஷியல் காமிக்கல, இது வரைக்கும் என்னோட கேமை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, நான் வந்து ஒரு மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் தெரியுமா? லெஃப்ட் சைடில் இருக்கவங்க வந்து விக்ரம் அக்செப்டடு, துஷார் ஓகே, பார்வதி நான் வரேன், கம்ருதினும் நான் வரேன், அரோரா ஓகே, ரம்யா ஓகே, கானா வினோத் நான் வரேன், அதுக்கப்புறமா வந்து கனி, கெமி இவங்கெல்லாம் வந்து இது வரைக்கும் என்னோடய ஃபுல் பொட்டன்ஷியல் காமிக்கலை, நான் வந்து இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வந்து உட்காந்துருக்காங்க. இதில் என்னுடைய மாற்று கருத்து நான் சொல்லிடுறேன். இதில் வந்து விஜய் பார்வதி உட்காந்துருக்கு வந்து எனக்கு வந்து நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டேன். அவங்க பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ எல்லா சண்டையிலையும் அவங்க போய் நின்றுருக்காங்க. எல்லா டாஸ்க்லையுமே அவங்க வந்து பங்கு பெறத்துக்கு அட்லீஸ்ட் முயற்சி செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக வந்து கமருதீனும் கொஞ்சம் வெளியில் காமிச்சிருக்கான், இருந்தாலும் ஃபுல் பொட்டன்ஷியல் காமிக்கல அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்து அக்செப்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறமா கெமி வந்து நான் வந்து டாஸ்க் விஷயத்தில் ஓகே, பட் ஆனால் வந்து கருத்துக்களை முன்வைக்கிறது பிக் பாஸ்னாலே பேசணும், கரெக்டு தானே? அந்த பேசுகிற கருத்துக்களை முன்வைக்கிற அந்த விஷயத்தில் வந்து வெளியில் வராதனால அவங்க உட்காந்துக்கிறது கரெக்டு தான். ஸோ அதுக்கப்புறமா வந்து கானா வினோத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் சொல்லப்போனால் இப்போ இது வரைக்கும் காமிச்ச அந்த விஷயத்துக்கு கானா வினோத்துக்கு வெளியில் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்குது. இந்த வாரம் லீடிங்கில் இருக்கார். லீடிங்னா சும்மா இல்லைங்க, அவர் ஓட்டுக்கும் 2வது ஓட்டுக்கும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் டிஃப்ரெண்ட். ஆல்மோஸ்ட் அவர் தொட முடியாத ஒரு ஓட்டி விஷயத்தில் இருக்கார். அப்படி அவரோட பாட்டு திறமையாக இருக்கட்டும், அவரோட அந்த இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் டாஸ்க் இதெல்லாம் அவர் ஃபுல் எஃபர்ட் போட்டு அவர் வந்து இந்த சைடு உட்காந்துருக்காரு. நான் வந்து ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து நான் காமிக்கல அப்படின்னா, அப்படி என்றால் இன்னும் ஒரு காமிக்க வேண்டிய விஷயங்களை காமிச்சா அவரோட கானா திறமையாக இருக்கட்டும், அவரோட பாடல் திறமையாக இருக்கட்டும், இன்னும் டாஸ்கில் வீரியமாக விட செயல்படுறதா இருக்கட்டும், கருத்துக்களை வந்து அந்தந்த இடத்துல கேட்கறதா இருக்கட்டும், இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிக்கிட்டு வந்தால் வேற லெவல் கானாவினத்தை பார்க்க முடியும். இருந்தாலும் இது வரைக்கும் ஃபுல் பொட்டன்ஷியல் காமிக்கல, கேம் ஆடலான்னு சொல்லிட்டு கானாவினத்துக்கு போய் உட்காந்துருக்கிறது அக்செப்டட் கிடையாது. அவர் எல்லா இடத்துலையுமே அவரோட டாஸ்க்லேயும் சரி, அவர் பேச வேண்டிய இடத்துல பேசுனதும் சரி, எல்லா விஷயத்தையுமே வந்து அவர் பண்ணியிருக்காரு. இதை விட்டுருங்க. இந்த சைடு பெருந்தன்மையாக நான் பண்ணாலும் பல்லன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருக்கானுங்க. இங்கே ஒரு காமெடி ஒன்று போயிட்டு இருக்கு பாருங்க, எனக்கு செம்ம சிரிப்பு. எனக்கு அதில் வந்து ஒருத்த மட்டும் நான் அக்செப்ட் பண்ணுவேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 பேர் உட்காந்துருக்காங்க அந்த சைடு. அதில் வந்து சபரி நீ என்ன பண்ண இந்த 21 நாளா?
நாட்டாமல் பண்ணதை தவிர வேற என்ன நீ ஃபுல் பொட்டன்ஷியல் இது வரைக்கும் காமிச்சிருக்க அப்படிங்கிறத சொல்லுறாசா. எனக்கு புரியல, எனக்கு சீரியஸாகவே நான் பார்க்கல. ஒருவேளை நான் ஷோ வந்து மாற்றி பார்த்துட்டா என்னங்கிறது எனக்கு தெரியல. இது வரைக்கும் நீ வந்து ஏதாவது ஒரு சண்டை நடந்தா நடுவில் வந்து நாட்டாமல் பண்ணியிருக்கே தவிர இது வரைக்கும் உன் ஃபுல் பொட்டன்ஷியல் நீ எங்கே காமிச்சிருக்கேன். சரி ஓகே, டாஸ்க்லாச்சும் காமிச்சுனா டாஸ்கில் ஐயோ நான் ரொம்ப டீசெண்டான கேம் ஆடுறவன், என் கை காலெல்லாம் அடிப்பட்டு ரத்த அளவுக்கு நான் கேம் ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டுறேன். இந்த சைடு எஃப்ஜே உட்காந்துருக்கான். எஃப்ஜே என்ன பண்ணியிருக்கான், ஆதிரை கூட ரொமான்ஸ் பண்ணது தடவுனதை தவிர வேற என்ன உருப்படியா ஒரு பாடலாக இருக்கட்டும், இல்லை அவனோட திறமையாக இருக்கட்டும், இல்லை டாஸ்கில் நீ என்ன பெருசா தெரியல எனக்கு. எஃப்ஜே வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபுல் பொட்டன்ஷியலாக இருக்கும். நான் அதுக்காக வந்து ரொம்ப டம்மின்னு சொல்ல, இவங்கெல்லாம் வந்து ஒரு பாதியாக வந்து காமிச்சிருக்காங்க. நீ வந்து இந்த சைடு உட்கார வேண்டியவன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறமா வந்து சுபிக்ஷா வந்து அப்படி என்ன ஃபுல் பொட்டன்ஷியல் காமிச்சாங்க. நான் என்னை கேட்டவன் ஏன் வந்து என்னடா உட்காந்துருக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன்னு கேட்டால், நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன். இந்த சீசனில் வந்த எவனுமே அவனோட ஃபுல் பொட்டன்ஷியலை காமிக்கல. அவன் கருத்துக்களை எடுத்து வைக்கிறது மேட்டர் இல்லை, பேசுறது மேட்டர் இல்லை. அது தெளிவாக நியாயமாக கரெக்டாக எடுத்து வைக்கணும். அதை பண்ணலை. டாஸ்கில் போயிட்டு எல்லாருமே ஃபுல் ஃப்ளெட்ஜாக பண்ணல. ஒரு விஷயம் இப்போ நான் சொன்ன மாதிரி கெமிக்கிட்டு டாஸ்க் நல்லா இருந்துச்சுன்னா கருத்துக்கள் முன்வைக்கிறதுல பிரச்சனை. கேம் வந்து இன்னும் ஃபுல் பொட்டன்ஷியலாக வந்து புரிஞ்சுட்டு ஆடலை அப்படிங்கிறது. முதல்ல வந்து சூப்பர் டீலக்ஸ் பிக் பாஸ் இந்த ஒரு புரிதலே இல்லாமல் இதில் யாரை இதில் அடிமைப்படுத்துகிற மாதிரி இதில் வந்து கெட்ட பேர் அப்படின்னு இல்லாமல் உனக்கு கொடுத்துருக்க ரோல் என்னவோ அதை பண்ணணுங்க. எனக்கு இன்னொரு காமெடியான ஒரு 2-3 பேர் நான் சொல்கிறேன் பாருங்க. வாட்டர்மெலான் வந்து அவரோட சரக்கு அப்படிங்கிறது அவ்வளோதான். இந்த 20 நாளில் அவரோட ஃபுல் பொட்டன்ஷியல் காமிஸ்டாப்பில், அவரோட கேரக்டர் தான் அப்படிங்கிறத காமிஸ்டாப்பில், அவர் இவ்வளோ தான் அப்படிங்கிறத காமிஸ்டாப்பில். அதனால அவர் வந்து காமிஸ்டாருன்னு சொல்லிட்டு உட்காந்தது நியாயம் தான். இதுக்கப்புறம் அவர்கிட்ட சரக்கு இல்லை. இதுக்கப்புறம் அவர் வந்து திரும்ப ரொட்டேஷனில் திரும்ப பண்ணுற விஷயத்தான் திரும்ப பண்ண முடியும். அவர்கிட்ட வேறு எதுவும் இல்லை, கண்டென்ட் இல்லை. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், கூடி சீக்கிரத்தில் வெளியேறி விடுவார் நம்மளோட தர்பீஸ் அவர்கள். அதனால அவர் வந்து உட்காந்துருக்கிறது கரெக்ட் தான். அவரோட ஃபுல் பொட்டன்ஷியல் காமிச்சிட்டேன், எல்லாத்தையும் நான் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து கரெக்ட் தான். ஏன்னா பேச வேண்டிய இடத்துல பேசியிருக்காரு. டாஸ்க்குங்க போது போய் ஓடுகிட்டு சீரியஸாக சொல்லுங்கள், டாஸ்க்லாம் போய் பண்ணியிருக்காரா? சரி ஓகே, இருந்தாலும் அவர்கிட்ட இருந்த அவ்வளோதான், அது முடிஞ்சிச்சு. இதில் வந்து வியானா வந்து அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை காமிச்சிட்டு அவங்களோட ஃபுல் திறமையை காமிச்சிட்டு கேம் ஆடிட்டாங்களா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், அவங்க என்ன அவங்களோட ஃபுல் திறமையும் ஃபுல் பொட்டன்ஷியலையும் காமிச்சாங்க? எங்கே கருத்துக்களை ஸ்ட்ராங்காக டெலிவரி பண்ண வேண்டிய இடத்துல எங்கே டெலிவரி பண்ணாங்க? 2 இடத்துல. நேத்தி பேசின இடமும் வீக்கெண்டில் விஜய் சேதுபதி பேசுனதும் ஒரு சபரி, அந்த கேங் அன்பு கேங் இருக்குல்ல, அந்த அன்பு கேங்கை நேருக்கு நேராக கேட்க துப்பில்லாதவர்கள் தான் நம்மளோட வியானா. நேத்திக்கு பேசுனதை விடுங்க, நேத்தி கூட இறைமறை காய்மறை தான் பேசினாங்க. இதுக்கு முன்னாடி போன வாரம் அதுக்கு முந்தின வாரம்லாம் அவ்வளோ அட்டூழியங்கள் பண்ணும்போது அப்போது நேருக்கு நேராக எதிராக போயிட்டு அவங்கள ஏன் வந்து உங்களுக்கு கேள்வி கேட்க துப்பில்லை வியானா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பல. அதே மாதிரி டாஸ்கில் நீ என்னத்தை பண்ணி கிழிச்சிங்க? நேத்தி ஒரு டாஸ்க் நடக்குது, ஐயோ சண்டை போடுறாங்க, ஐயோ அதெல்லாம் பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு, பயமா இருக்கு, ஐயோ என்னால் அதை பார்க்கவே முடியல, ரொம்ப இதுவாக இருக்கு, குரூரமா இருக்கு அப்படின்னு சொல்ற வியானா டாஸ்கில் வேஸ்ட்டு. கருத்துக்களை எடுத்து வைக்கிறதுல என்னதான் பாயிண்டாக சில இடத்துல பேசினாலும் எல்லா இடத்துலையுமே பேசணும். எங்கே ஃபைட் வருதோ அவங்களுக்கு நடந்தாலும் பேசணும், மற்றவங்களுக்கு நடந்தாலும் பேசணும். அப்படிங்கும்போது இவங்கெல்லாம் ஃபுல் பொட்டன்ஷியலை காமிச்சிட்டான்னு சொல்லி உட்காரதுலாம் வந்து ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது. இதுக்கெல்லாம் நடுவில் இன்னொருத்த உட்காந்துருக்கான் பாருங்க, கலையரசன் ஒருத்தாடி. உண்மையிலுமே நீ யோசிச்சு மனசாட்சி உனக்கே சிரிப்பாக வரல. உன் ஃபுல் பொட்டன்ஷியலை காமிச்சிட்டு நீ கேம் ஆடினா அப்படின்னு சொன்னால் நீயே சிரிப்ப. நீ வந்து வெளியில் வந்து பாரு, நீயே உன் மூஞ்சை பார்த்து கெக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருப்ப. அந்த அளவுக்கு ஒரு மிக்சர் கண்டஸ்டன்ட் உள்ள இருக்கிறது. ஆதரை வெளியில் அனுப்புறதுக்கு இவ்வளோ வெளியில் அனுப்பிடுங்களாம். ஆதரை வெளியில் போடுறதுக்கு ஒரு ப்ராப்பரான ரீசன் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னாடி வெளியில் அனுப்புற நம்மளோட பிரவீன் காந்தி இருக்கார் பார்த்தீங்களா, அந்த அளவு கூட கண்டென்ட் கொடுத்துருப்பாரு. அது கான்ட்ரவர்சியல் அளவு ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாரு. அவரெல்லாம் வெளியில் அனுப்பிட்டு இந்த மிக்சர் பையனை உட்கார வச்சிருக்காங்க. ஒன்றுமே பண்ணலை. இதில் வந்து ரிவ்யூவர் நாயகன் வேறு இடையில வந்து வார்த்தை விட்டுருந்தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது செம்ம காமெடியாக இருக்குன்னு பாருங்களே. இதில் வந்து என்னை கேட்டீங்கன்னா என்னடா இவங்களாம் விமர்சனம் வைக்கிறேன்னு கேட்டால், இவங்கெல்லாம் யாருமே எந்த ஒரு பொட்டன்ஷியல் ஃபுல்லாக காமிக்கவே இல்லை. வாட்டர்மெலன்லாம் வந்து சும்மா வாயில் வாட சுட்டுக்கிட்டு அவரோட பொட்டன்ஷியல் அப்படி வந்து இவ்வளோதான் அப்படிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இருந்தாலும் டாஸ்க்லாம் ஒன்றும் பெருசாக இருந்தாலும் பண்ணல. அதேமாதிரி விஜய் பார்வதி ஏதோ பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு சில பேரை மட்டும் தான் நான் சொல்லுவேன், ஏதோ ஃபுல் பொட்டன்ஷியலை காமிச்சு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம பிக் பாஸ் என்ன கேட்குறாருன்னா வச்சுங்களேன், சரி ஓகே டன், நடந்து போச்சு. லெஃப்ட் சைடில் உட்காந்துருக்கவங்களும் ரைட் சைடில் உட்காந்துட்டு எனக்கு வந்து சத்தியம் பண்ணுங்க என்ன சத்தியம் பண்ண சொல்ல, ப்ராமிஸ் பண்ணுங்க. யோ என்னையா இப்படி இறங்கிட்டீங்க, எனக்கு சத்தியம் பண்ணுற ஆடிகளாம் இதுக்கப்புறம் வந்து டாஸ்கில் சரியாக விளையாடுவேன், கருத்துக்களை முன்வைப்பேன், ஃபுல் திறமை காமிப்பேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸை கெஞ்ச விட்டானுங்க அந்த படுபாவிகள். ஆனால் பாவிகளா ஏன் அப்படி பண்ணுறீங்க?
இந்த மொத்த 17 பேர் சேர்ந்து பிக் பாஸை கதற தயவு செஞ்சு டாஸ்க் ஆடுங்கடா, தயவு செஞ்சு கேமில் ஃபுல் ஃப்ளெட்ஜாக வாங்கடா அப்படிங்கிற அளவுக்கு கதற வைக்கிற அளவுக்கு இவனுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு சம்பவம் பண்ணிட்டானுங்க. இதை பற்றி நம்ம வந்து லைவில் தெளிவாக வந்தால் தான் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச முடியும். இருந்ததை பார்த்த வரைக்கும் இதுதான் நண்பர்களே. சரி, இதோட வந்து உங்களோட கருத்து என்ன அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. ரெண்டாவது, லெஃப்ட் சைடில் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, நான் இது வரைக்கும் ஃபுல் பொட்டன்ஷியல் காமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க யார் ரைட் சைடு போகிறதுக்கு தகுதி இருக்கிறவங்க? ரைட் சைடு இருக்காங்க பார்த்தீங்களா, நான் ஃபுல் பொட்டன்ஷியல் காமிச்சேன்னு, அவங்க யார் லெஃப்ட் சைடு போகிறதுக்கு தகுதி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஏவி.